ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இது மாதிரி அண்ணன் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. ஓகே, இருந்தாலும் அண்ணனுக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அப்பா அம்மா பேச்சுக்காக மட்டும்தான் அவன் இந்த மாதிரி இந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. எதனால் அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயங்கள் சொன்னாலும் பண்ணாலும் அவங்க மனசுக்குள்ளே நம்ம என்ன இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதை எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் இது கிடையாது. எனக்கு எல்லாமே புரியுதுங்கிறப்போ நான் அப்பாக்கிட்ட அம்மாக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு தான் நான் சொன்னேன் அண்ணன்ட்ட. உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் விருப்பம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனாவே சொன்னிச்சு. நான் சொன்னேன், விருப்பம் இல்லை அந்த மாதிரி தானே தெரியுது. ஏன் அப்படின்னா, நீ பேசுகிற விதங்கிறது எனக்கு தெரியுது, தெரியாமலாம் கிடையாது, எனக்கு எல்லாமே புரியுதுண்ணே அப்படின்னோடனே, சரி விடு, உனக்கு புரிஞ்சாலும் இப்போதைக்கு நம்ம பேசக்கூடிய நிலமையில நான் இல்லை. ஏன்னா அந்த நிலமை நம்ம என்ன தான் ஒரு விஷயத்த நம்ம வீட்டில் சொன்னாலும் அப்பாவோட மெயின்டெனன்ஸில் எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு எனக்கு ஜாப் கிடையாது. ஜாப் இப்போதைக்கு எனக்கு இல்லாத ஒரு விஷயத்துக்காக நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இல்லாட்டினா நான் ஒரு நிமிஷம் ஆகாது, எதாக இருந்தாலும் ஒரு இது பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனால் அவங்கக்கிட்ட நான் ஒரு செப்ரேட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பையன் அவனுக்கு வேலை இதை தாண்டி நம்ம ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும், அப்பா கடையை நான் பார்த்துக்கணும், அதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு. நம்மளோட மனசுக்குள்ளே என்ன மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு, எதையும் பற்றி அவர் யோசிக்கிற மாதிரி ஒரு இது இல்லை. அவரை பொறுத்தளவில் இந்த ஃபேமிலி பிஸ்னஸை எப்படி நம்ம பார்த்துக்கிறது பண்ணுறது, அதை மட்டும்தான் அவர் முக்கியமாக நினைக்கிறாரே தவிர, என் மனசுக்குள்ளே இப்படி இருக்குது, எனக்கு வரப்போகிற என் லைஃப் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி படிச்சிருக்கணும், பண்ணணும், செய்யணும்னு நான் நினைக்கிறேங்கிறத அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் எனக்கு சுத்தமாக ஒரு மனசளவில் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. அப்படின்னோடனே, தெரியுதுண்ணே உன்னோட கஷ்டம், எனக்கு எல்லாமே தெரியுது. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு உன் அளவுக்கு படிக்கலைங்கிறத தாண்டியும் உன் லைஃப் ஸ்டைலுக்கு அந்த பொண்ணு சரியாக வருமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் அம்மா அப்பா கிட்டே இன்னும் நிச்சயம் ஆகலை, இப்போ தானே பார்த்துருக்காங்க, அதனால் நான் பேசி பார்க்குறேண்ணே அப்படின்னோடனே, நீ என்ன தான் அவங்கக்கிட்ட பேசி பார்த்தாலும் சரி, அவங்க சொல்கிறத தான் அவங்க கேட்பாங்களே தவிர, நம்ம முடிவுக்கு அவங்க என்றைக்குமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம முடிவுக்கு அவங்க சம்மதிச்சிருக்காங்களா, நீயே சொல்லு அப்படின்னோடனே, அது உண்மை தான், இல்லை தான், நான் இல்லைங்கலை, இருந்தாலும் நான் ஒரு முயற்சியாக நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னோடனே, சரி நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு மனசு கேட்கல, நம்ம எப்படியாச்சும் அண்ணனுக்காக நம்ம தான் பேசி ஆகணும், வேறு வழி இல்லைனால நான் போய் அம்மாக்கிட்ட பேசினேன். அம்மாக்கிட்ட பேசினோன்னே ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, இது மாதிரி அப்பா எடுத்த முடிவு, நான் அந்த விஷயத்தில் எதுலேயுமே தலையிடுறதுக்கு எனக்கு இது கிடையாது, நீங்கள் என்ன பேசுகிறீங்க பண்ணுறீங்கிறத தாண்டி அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது உனக்கே தெரியும், அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்பாவை பற்றி அப்பா ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அதுலேருந்து அவர் மாறக்கூடிய ஆள் கிடையாதுங்கிறது உனக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீ ஏம்மா அப்படி என்கிட்ட அந்த விஷயத்த கேட்கலாமா அப்படின்னோடனே, தெரியுமா அவர் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான், நான் இல்லைங்கள, இருந்தாலும் நம்மளை பற்றி கொஞ்ச நாச்சும் யோசித்து பார்க்கணுமா இல்லையா? அவர் அதை பற்றி எதுவுமே யோசிக்கிறதுக்கான இதே கிடையாது, அவரோட இஷ்டத்துக்கு தானே அவர் நடந்துக்கிறாரு அப்படின்னோடனே, விடு, நான் அதெல்லாம் யோசிக்கலை, எதாக இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை நான் இத்தனை வருஷம் பொறுமையாக போயிட்டேன். எனக்கு எங்கள் வீட்டு ஆளுங்களையே உங்கள் அப்பா ஒரு இதாகவே நினைக்க மாட்டார். உனக்கே தெரியும்ல, எந்த ஒரு விஷயம் நான் இது பண்ணாலும் அதை ஒரு விஷயமாகவே அவர் நினச்சிட்டு இருக்க மாட்டார். அவர் நம்மளுக்கு மனசு கஷ்டப்படுமே, இப்படி பேசிட்டோமே, நம்ம பொண்ணையே நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு நினைப்பாரா? நினைக்கவே மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வார், பண்ணுவார். அவரை பற்றி உனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டும் நீ அண்ணன் கல்யாண விஷயத்தில் அவர் பிஸ்னஸ் இதை தான் பார்க்குறாரு, அந்த அவரால் எவ்வளோ லாபம் வருது, நம்ம கடை வச்சுருக்கோம், அதுக்கு நம்மளுக்கு அவனால் என்ன லாபம் வருதுன்னு பார்க்குறாரு தவிர, நம்ம பையனுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையா அப்படிங்கிறத ஒரு பர்சன்டேஜ் கூட அவர் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னோடனே, புரியுது. அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. பார்ப்போம், எதாக இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்கள் சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகணுன்னா, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரி வராது. அண்ணனே ஒரு நாள் என்ன அப்பா சொல்கிற முடிவுக்கு எதுக்குமே கட்டுப்படாத மாதிரி போப்பாராக இருப்பார் அப்படின்னோடனே,
சரி விடு, அவர் போகிறது போகட்டும், அதை விட்டுட்டு நீ வேலையை பாரு, நீ எதுவும் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எதாக இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும், நம்ம பார்ப்போம், எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. நீ அவங்கக்கிட்ட எந்த விஷயத்தையும் அண்ணங்கிட்ட இப்போதைக்கு நீ ஷேர் பண்ண வேண்டாம், நடக்கிறபடி நடக்கட்டும், எதையும் நம்ம இப்போதைக்கு ஒன்றும் பேசிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க.